பாரு, அவர் செய்யற அற்புதமே வேற. நீ ரிலீஸ் ஆயிட்டுன்னு தான் கை வைக்கிறார். எந்த அளவுக்கு தேவன் மேல விசுவாசத்தை பாருங்க. அவருக்கு நம்ம போய் ஆண்டவரே இந்த வியாதியை சுகப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கெஞ்சுறது கிடையாது. இவர் சொல்றார் நீ சுகமாக்கப்பட்டாயின்னு சொல்லிதான் கையை வைக்கிறாரு. கைத்துட்டு ஆண்டவருக்கு உடனே அவள் இந்த ஃபெய்த்ல தான் நீங்க இருக்கணும். வீட்டுக்காரர் குடிக்கிறாருன்னா நீங்க என்ன பண்ணணும்? கழுத்துல கை வச்சிருந்தீங்களா? கை தவறி தலையில கை வைக்கிறது போல கழுத்துல கை வச்சிருந்தீங்களா? பலவீனப்படுத்துற ஆவியே நீ இன்னையில இருந்து நான் உன்னை சுகப்படுத்திட்டேன் அப்படின்னு கை வைங்க, சுகமாவார்கள். அல்லேலூயா. உடனே உடனே சடன்லி உடனே சுகப்படுத்தப்பட்டார். எத்தனை வருஷம்? 18 வருஷம். சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 18 years. 18 வருஷம் ஒரு பலவீனத்துல இருந்த ஒரு ஆவி இயேசு கை வச்சாரா? கை வைக்க முடியுமா? அன்னைக்கு இருந்த சர்ச் செட்டப்புக்கு கை வைக்க முடியுமாங்க? கை வைக்க முடியாது. பெண்கள் மேல கை வச்சு சுகப்படுத்தினார். இயேசு வந்தோடனே எல்லா பாரம்பரியத்தையும் உடைச்சார். இந்த மனுஷன் ஒரு பிளான், ஒரு வசனத்தை சொன்னா அவன் ஒரு பிளான வச்சுக்கிறது. அல்லேலூயா. பெண்கள் பலவீனமானவர்கள் பலவீனமாக்கிட்டாம்ப. ஃபுல்லா ஆண்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாச்சு. இப்ப நீங்க நீதிமொழி 31 வாசிங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு. ஒரு பெண் நினைச்சாருன்னா பக்காவா பிசினஸ் பண்ணி ஆண் கையில கொடுத்துட முடியும். ஆண்களை விட அதிகமா பணம் சம்பாதிக்க பெண்களால முடியும். அல்லேலூயா. அதிகமான ஆத்துமாக்களையும் இந்த சர்ச்சில் கொண்டு வந்து கொடுத்துட முடியும். இயேசுடைய ஊழியத்துல பெண்கள் ஏரோது இயேசுக்கு ஆப்போனண்டா இருக்கிறாப்ல. அந்த அங்க இருக்கிற கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிற ஒரு எம்ப்ளாயிஸோடைய ஒய்ஃப் இயேசுக்கு பணத்தினால் ஆசைகளினால ஊழியத்திற்கு உதவி செய்தார்கள் எழுதியிருக்குது. கரணத்துக்கு இருக்கிற ஆண்டவருக்கு ஒரு ஊழியம் வளரணும்னா பெண்கள் ரொம்ப முக்கியங்க. கர்த்தரும் நிறைய விஷயங்களை இயேசு இந்த பூமியில வந்து பெண்கள்கிட்ட தான் பேசினார். நிறைய வெளிப்பாடை பேசினார். அந்த 18 வருஷமா அந்த அம்மா எங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்? சர்ச்சுக்கு உள்ளதான் வந்து உட்கார்ந்துருக்கோம். எங்க ஆண்களுக்கு பின்னாடி தான் உட்கார்ந்துருக்கணும், முன்னாடி எல்லாம் வர முடியாது. அந்த அம்மாவை வா முன்னாடின்னு கூப்பிடுறாரு. நான் சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நீங்க எல்லாம் முன்னாடி வந்து நிக்க முடியும். அல்லேலூயா. சரிசமமா நிக்க முடியும். எங்க வேணாலும் நிக்க முடியும். எந்த வியாபாரத்தை வேணாலும் செய்ய முடியும் உங்களால. மகளிர் தினத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எந்த தொழில செஞ்சாலும் செய்வதெல்லாம் வாய்க்கும். டபுள் மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பெண்கள் எந்த தொழில தொட்டாலுமே டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். வியாபார கப்பல் என்னது?